ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தி பவர் ஆஃப் ஸ்டார்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, நல்ல தொடக்கமே பாதி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே உண்மைதாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை ப்ராப்பரா தொடங்கிட்டீங்கன்னா அது டெஃபினட்டா நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே தீருவீங்க. இதுக்கு இன்னும் மிகப்பெரிய உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ்னா யாரு, அவங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆஸ் a ஹியூமன் பீயிங் நம்ம ரொம்பவே பவர்ஃபுல்லான பீயிங்ஸ்ங்க. அதாவது நம்ம ஒரு 100 ஜென்மம் எடுத்து வந்தா கூட இந்த உடம்புல இருக்கிற சக்தி நம்ம முழுசா பிரயோகப்படுத்தி இருக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட சக்தியை தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. பட் ஆனா நம்ம நிறைய விஷயத்துல சோம்பேறித்தனமா இருப்போம், ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட்டே பண்ண மாட்டோம். ஆக்சுவலி நீங்க ஸ்டார்ட் பண்ணி உள்ள இருக்கீங்க, டெஃபினட்டா அந்த விஷயத்தை முடிச்சு அந்த டனலுக்கு வெளியே நீங்க வந்துதான் தீருவீங்க. இதுக்கு இன்னும் ஃபர்தரா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஏதோ ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்காவாசி காரணம் என்னன்னா, ஓபனர்ஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுக்கறதுனாலதான் இருக்கும். இதை நான் ஒரு ஸ்டோரி மூலமா உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரிய வைக்கிறேன். அதாவது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ரிச்சஸ்ட் மேன் இருக்கிறான். அவனோட டாட்டர் அவன் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றான். ஈவினிங் டைம்ல எல்லா பீப்புளையும் கேதர் பண்றான். அதாவது ரிச் பர்சன், புவர் பர்சன், எல்லா மிடில் கிளாஸ் பர்சன், எல்லா பர்சனையும் கேதர் பண்றான். கேதர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காட்டுறான், என்னோட பொண்ணு இவதான், இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு என்னோட 40 மில்லியன் ஒருத்தான இந்த வீடு, என்னோட சொத்து அனைத்துமே அந்த பையனுக்கு நான் தரப்போறேன். ஆனா ஒரு கண்டிஷன், அதாவது நான் சூஸ் பண்ண போற பையன் எப்படி இருக்குன்னா ரொம்பவே தைரியசாலியா இருக்கணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு கிலோமீட்டர் சோடு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலை காட்டிட்டு, அந்த ஸ்விம்மிங் பூல்ல 100க்கும் மேற்பட்ட முதலைகளை போட்டு வச்சுட்டு, இந்த முதலைகள்லாம் தாண்டி ஒரு ஸ்விம்மிங் பூலோட அந்த எண்டில் நீந்தி யாரு வரானோ அவனை தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு. யாருமே வரல. யாரு உயிரை பணைய வச்சு இந்த விளையாட்டுக்கு வருவாங்க? அதாவது 1 கிலோமீட்டர் 100 முதலைகள் கண்டிப்பா செத்துதான் போவாங்க. யாருமே முன்வர தயாரா இல்ல. பட் ஆனா திடீர்னு ஒருத்த குதிச்சு தண்ணியில இருந்து இந்த 100 முதலைகளையும் தாண்டி அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி அடுத்த எண்டுக்கு வந்துட்டான். எல்லாருமே வியப்பா பார்க்கணும், எப்படிடா இவனால இவ்வளவு தைரியசாலியா இருக்கிறான், எப்படி இந்த விஷயத்த பண்ணி முடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ். இதை பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அவரே ஒரு சர்ப்ரைஸா நீ தான் என்னோட மாப்பிள்ள, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த 40 மில்லியன் ஒருத்தான வீடு வேணுமா? இல்ல சார் வேண்டாம். இல்ல உனக்கு என்னோட பொண்ணு, என் அழகான பொண்ணு, அவதான உனக்கு வேணும் சொல்லு. இல்ல சார் வேண்டாம், எனக்கு புரிஞ்சு போச்சு, உனக்கு என்னோட சொத்து தான் வேணும். இல்ல சார் எதுவும் வேண்டாம். அப்புறம் என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன தண்ணியில தள்ளி விட்டவன் யாருன்னு தெரியும் சார் அப்படின்னு சொல்றான். சோ இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருமே அந்த 100 முதலைகளை தாண்டி அந்த சைடு இருக்கிற ஸ்விம்மிங் பூல ரீச் பண்றக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்துச்சு. பட் ஆனா நம்மள தண்ணியில தள்ளி விடுறதுக்கு எந்த ஒரு ஆளுமே இல்ல. சோ நம்மள ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம தான் நம்மள புஷ் பண்ணிக்கணும். சரி, நீங்க எந்த விஷயத்துல ஸ்லோவா இருக்கிறீங்க, எந்த விஷயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ஒரு டாஸ்க் ரொம்ப நாளா பண்ணாம வச்சிருப்பீங்க, அந்த டாஸ்க்கை உங்களே நீங்க தள்ளி விட்டுக்கோங்க. அந்த முதலைகள் இருக்கிற குளத்துக்குள்ள உங்களே நீங்க தள்ளி விட்டு அந்த எண்டை விட்டு வெளியே காட்டுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை. வெயிட். ரிமைண்டர், ஸ்டார்ட் ரைட் நவ்.